வேளாண் செயற்பாட்டாளர் ஜீவகுமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கு இந்த பட்ஜெட்? வணக்கம். இந்த நிதி அறிக்கையை பொறுத்த வரைக்கும் சில அறிவிப்புகள், வரவேற்கத்தக்க அறிவிப்புகள் இருக்கு. அதே சமயத்துல அடிப்படையான சில விஷயங்கள் நாங்க எதிர்பார்த்தோம். முதல்ல வந்து வரவேற்கத்தக்க விஷயங்கள், நேர்மறையான விஷயங்களை முதல்ல சொல்லிருங்களா, அடுத்து எதிர்மறையான விமர்சனத்துக்கு போகலாம். எது வரவேற்கத்தக்கதா இருக்கு? உதாரணமா இந்த தார்பாய்க்கான விஷயங்கள், அதே மாதிரி இந்த கதிர் உலர் களங்கள், நெல்ல கொண்டு போய் இந்த மழை காலத்துல வந்து காய வைக்கிறதுக்கு கடம் இருக்காது, அது 2. 3வது இந்த நடவு மிஷினு, அறுவடை மிஷினு, வேளாண் கருவிகள் இதை அரசாங்கம் உற்பத்தி செஞ்சு வாடகை கொடுக்கிறது. ஏன்னா ஏற்கனவே வர்மா செட்டு ஸ்ப்ரேயர் கொடுக்கறது இருந்துச்சு. 70களில் வர்மா செட்டு ஸ்ப்ரேயரும் அரசாங்கத்துல கொடுப்பாங்க. அது மாதிரி இது பத்தி ஒரு சிந்தனை இருக்கு. வர்மா செட்டு மாதிரி இப்ப அப்ப வந்து நடவு மிஷின் கிடையாது, உழவு கலப்பதான், அதுதான் செஞ்சோம். அது மாதிரி அறுவடைக்கு மிஷின் கிடையாது, ஆட்கள் நிறைய கிடைச்சாங்க. எந்திரமயமாக்கப்பட்ட சூழ்நிலையில நாங்க தனியார் அறுவடை மிஷின்களும் தனியார் நடவுகளும் எக்கச்சக்கமா வாடகை கொடுத்து அது கட்டுப்படியாகாம இருந்துச்சு. அது அரசாங்கமே தயாரித்து விற்பனை செய்யறதுங்கிற விஷயம் முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி நெல் ஈரமா போய் முளைச்சு அது ஒரே ஈரப்பதங்கிற விஷயத்துல இருந்து ஒரு உலர்களங்களை அரசாங்கமே அமைச்சு கொடுக்கறது நல்ல விஷயம். அதே மாதிரி அந்த இயற்கை வேளாண்மை, அதாவது தொல் தமிழர் உணவுங்கிற வார்த்தை, இந்த தொல் தமிழர் உணவுங்கிறது நம்ம இயற்கை வேளாண்மைங்கிறத எடுத்துக்கிட்டு இந்த நம்மளங்கிற சார்புல அந்த மாதிரி விஷயங்கள், அதை பத்தி ஒரு சிந்தனை, அதை நோக்கி அந்த தடம் நோக்கி. ஏன்னா இந்த அரசாங்கம் முதல்ல வந்திருக்கு, இவங்க வந்து ஏற்கனவே இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கணக்குப்படிதான் அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்கணும். அதை கணக்கு பண்ணாம அவங்க அது ஒரு ஏமாற்று தான். எந்த கட்சி இருந்தாலும் அது ஏமாற்றம் செய்யறாங்க. இல்ல, இயற்கை வேளாண்மை குறித்த ஒரு பட்டய படிப்புக்கான கல்லூரி சாக்கோட்டையில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வேளாண் பொறியியல் இதுக்கான ஒரு கண்காட்சியை தஞ்சாவூர்ல அமைப்போம், அதுக்கான நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தானே? நிச்சயமா வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து மாட்டு சாணத்தை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறப்ப நாங்க திரும்ப திரும்ப கேட்கறது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல சிட்கோ வேண்டாம், அதுக்கு பதிலாக மண்புழு உர தொழிற்சாலை அமைக்கலாம். அதே இந்த சொல்லப்பட்ட இந்த வேளாண் நடவு மிஷினு, அறுவடை மிஷின், இதுக்கான தொழிற்சாலைகளை இந்த காவிரி பிடிகளை அமைக்கலாம், அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இதை அமைக்கலாங்கிறத நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதை நோக்கி அவங்க முதல் ஆண்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம என்ன ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சுன்னா, இப்ப எல்லா கவர்மெண்ட்டுமே இப்ப ஒண்ணு வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இப்ப இருக்கு, திமுக ஆட்சியில பெரிய கோயிலுக்கு தான் இருந்துச்சு. தாவே வந்தோம்னா பெரிய கோயிலை மாத்தி வைக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அது அப்படி மாத்தி, அது ஸ்டிக்கரு அந்த மாதிரிலாம் நீங்க பேர் சொல்ல முடியாது. ஒரு உழவு தொழில்ங்கிறது அந்த ஆட்சியும் அப்படிதான் இருக்க முடியும், இந்த ஆட்சியும் இருக்க முடியும். ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நாங்க எதுவுமே புதுசா கேட்கல. ஒண்ணு வந்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா இந்த வேளாண் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க அது எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அதிமுக அதை செய்யல. அதுக்கு பிறகு வந்து இருக்க திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, அது செய்யவே இல்லை. இந்த தடவை அதை சொல்லவும் இல்லை. அப்ப திமுகவில் இருந்து அதிமுகவிலிருந்து மாறுபட்டு விஜய் வர்றப்ப ஏன்னா அவர் முதல்ல வர்றாரு, ஒரு யாரும் முதல் விருந்தாளி மாதிரி வர்றப்ப அவர் ஏதோ வாங்கிட்டு வருவாரு, ஏதோ வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாரு, ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வருவாங்க மாதிரி எதிர்பார்க்கணும் விருந்தாளி புதுசா வர்றாருன்னு. ஆனா இவரும் சும்மா வெறுமனே வர்ற மாதிரிதான் வந்து உட்கார்ந்து இருக்காரு. நாங்க வாழைப்பழம் தருவோமா, ஆப்பிள் தருவோமா, இது ஒரு பக்கம் இருக்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்க நெல் விவசாய கடன்கள் 5 ஏக்கருக்கு உட்பட கடன்களை பூரா முழுமையா தள்ளுபடி பண்ணு சொல்லி சொன்னீங்க. இது நீங்க சொன்னது. இது எங்கிட்ட அது முதல் கிடையாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா போன வருஷம் 6 லட்சம் ஏக்கர் குருவை விளைஞ்சிச்சுன்னா இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் தான் விளையுது, சாகுபடி பண்ண முடியுது. இதுக்கு காரணம் விஜய் கிடையாது. இது எல்லினோ பாதிப்பு. திமுக ஆட்சியில ரொம்ப கொட்டுச்சு, அப்படியே நல்லா மாடு கட்டி மாடல யானை கட்டி வளர்ச்சோம், அந்த விஷயமே கிடையாது. அவங்க ஆட்சிலையும் வறட்சி இருந்துச்சு. வறட்சிக்கும் இயற்கையோட தாக்கத்துக்கும் கட்சிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப அதுக்கு பிறகு இப்ப தாவே காட்சி வந்த பிறகு இதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதாவது எல்லினோ பாதிப்பு இருக்கு, மழை இல்ல, மழை வந்து ஜூன் ஜூலைல பேசுறது இப்பதான் கொஞ்சம் மழை. இப்பதான் கேரளாவிலையும் பருவந்தோடைய மழையா இருக்கு, கர்நாடகத்திலையும் பருவந்தோடைய மழையா இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க எதிர் வந்த உடனே விவசாய கடன் தள்ளுபடி சம்பந்தமா நீங்க அறிவிச்சீங்க. நீங்க சொன்னதை செய்ய சாமி உடனே எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்க புது ஆளு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க அதை எதிர்பார்த்தோம். அதை நீங்க செய்யல. ஒண்ணு. 2வது எங்களுக்கு இருக்கிற விஷயம், திமுகவை அதை பத்தி சொல்ல மாட்டாங்கிறாங்க. ஸ்டிக்கர் எதுனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே குவிண்டாலுக்கு கண்டுக்கு நீங்க சொன்னீங்க நெல்லுக்கு குவிண்டாலுக்கு தரது இப்ப 3500 ரூபாய், கண்டுக்கு 4500 ரூபாய் இந்த வாக்குறுதி. திமுக சொன்னதே எப்ப செஞ்சாங்கன்னா கடைசி 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் தான் செஞ்சாங்க. அதே மாதிரில இப்படி போகக்கூடாது. அதை நீங்க அதுல ஸ்டிக்கரா இருக்கக்கூடாது. அப்ப நீங்க சொன்னது நெல்லுக்கான அந்த கட்டுப்படியான விலை அல்லது கரும்புக்கான அல்லது இந்த விலைகள் பூராமே சந்தைப்படுத்துதல், இந்த சந்தைப்படுத்துதல் அதுக்கான விலைகள் அமைக்கிறதுங்கிற ஒரு விஷயமும்,
அதே மாதிரி சொசைட்டி கடன் தள்ளுபடி. இதுல மத்திய அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும். ஏன்னா தேசியமயமாக்கப்பட்ட ஜிபிஎஸ்சி காலத்துல தள்ளுபடி பண்ணாங்க. இவங்க என்னமோ அதை விமர்சனம் பண்ணிட்டு மாநில அரசு பண்ணாங்க, மாநில அரசு பண்ணா மத்தியில இருக்கிறவங்க அந்த பொறுப்பு இருக்கு. அவங்களும் என்ன கடன் தள்ளுபடி பண்ணல, இல்ல விவசாய இப்போ கடன் தள்ளுபடி பண்ணல. இன்னும் இல்ல முதலமைச்சரா இருக்கட்டும் சரி, அமைச்சர்களா இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிதி நெருக்கடி ஒன்று இருக்கிறது, நிறைய கடனை வாங்கி வச்சுட்டாங்க. ஆனாலும் கூட 4 தவணையாக வேளாண் கடன் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு 5267 கோடி ரூபாயை முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிதி இருப்பு வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறதுனால, நெருக்கடியாக இருக்கிறதுனால இது சரியான அடுத்தடுத்த ஆண்டுகளில் முழுமையான தள்ளுபடியை நோக்கி நம்ம போகலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன நிவாரணம், ஒரு சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங், ஒன்றுமே இல்லை அதுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. அதாவது இப்ப எனக்கு இன்னைக்கு பச்சையா இருக்குன்னா, நாளை தெரிச்சு உனக்கு வந்து ஆடு வெட்டி போடுறேன், கோழி வெட்டி போடுறேன், நாளை தெரிச்சு உனக்கு விருந்து வைக்கிறேன், நீங்க 2 நாள் பட்னியா இருக்கிற மாதிரிலாம் அப்படி சொல்றது ஏமாத்துறது. இன்னைக்கு எனக்கு வேணும், இன்னைக்கு என்ன வேணும்னா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இப்படி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த தண்ணியை கூட போடுங்க, அந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா நீங்க ஒரு அதாவது மற்ற ஆட்சிகளில் இருந்து விஜய் ஆட்சியை எதை வேறுபடுத்தணும்னா, மற்றவங்க நீங்க வந்து எதுவுமே இல்லாம அவங்க வந்து ஒரு அதாவது ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை. நீங்க அந்த வீட்டுல வீட்டுல போய் உனக்கு நல்லா வீடே இல்லாத ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு அங்க வந்து நான் கட்டிலமத்தை வாங்கி போடுறேங்கிற மாதிரி நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக்கணும். அதாவது ஒரு அறிவியல் பூர்வமான ஆட்சி அமையணும் எதிர்பார்த்தோம். எனக்கு அந்த எதிர்பார்ப்பதற்கு எல்லாருக்கும் நியாயம் இருக்கு. அந்த முறையில தான் இவங்க வந்து வித்தியாசமா எடுத்தா நீங்களும் 10ஓட 11 இதுங்கிற மாதிரி நீங்க போற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அப்ப அந்த முறையில நீங்க 2 வருஷம் கழிச்சு இதே திமுக சொன்னாங்க, நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம், அது போகதான் தெரியும். ஆனா நாளை தெரிச்சு கிடைக்கும். இன்னைக்கு எனக்கு பசியா இருக்கேன், எனக்கு முன்னாடி அது கடவுள் வந்தாலும் ரொட்டி வடிவத்துலதான் வரணும். எனக்கு பசியா இருக்க முன்னாடி கடவுள் வந்தாலும் சாமி கும்பிட்டா பசி இறங்காது. ரொட்டியா இருந்தா அது சாமி ரொட்டி நான் கும்பிடுவேன். அந்த மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 2 முக்கியமான விஷயங்களை அவர் செய்யல. இன்னொன்னு என்னன்னா, நான் உலர்களங்கள் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இப்ப சொன்னோம். இந்த ஏரியாவில நீங்க பார்த்தா ஏற்கனவே இதுக்கு வந்து தாவேகா பொறுப்பு இல்லை, அண்ணா திமுக பொறுப்பு, திமுக ஆட்சியும் பொறுப்பு. இப்ப வந்து மெட்ரிக் டன் கொள்முதல் வந்து 48 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் ஆச்சு. 48 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் ஆனதுல வெறும் 4 லட்சம் டன் தான் டிபிஎஸ்ல வைக்கிறாங்க. பாக்கி 44 லட்சம் டன் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யறதுக்கான வசதி கிடையாது. அது பூரா வெட்ட வெளியில கிடக்கு, அது மலையில கிடக்கு, ரோட்ல கிடக்கு, அது சண்டை. அங்க பார்த்தா இதெல்லாம் ஈரத்துல கிடக்கு. 45 லட்சம் மெட்ரிக் டன் சொல்றீங்க. அமைச்சருடைய அந்த அறிவிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடப்பு கொள்முதல் ஆண்டுல 62 லட்சம் மெட்ரிக் டன், 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் ஆயிருக்கு. இதன் மூலமாக 917 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சொன்னது ஒரு குருவிக்கான கணக்கு நான் சொன்னேன். இப்ப 2025-26 குருவை கணக்கு சம்பளம் அதுதான் சொன்னேன். தமிழ்நாட்டு உழவர்களை நீ பங்களிப்பது, நீங்க வந்து விவசாயம் பெருகும், விவசாயம் வளரவே நான் வளரணும், விவசாயம் உற்பத்தி பண்ண நானு, என்னுடைய வருமானம் பெருகணும். நீங்க விவசாயம்னா அது தனி பொருள், அது தனி தந்துவாங்க. விவசாயத்தை உற்பத்தி செய்யறவன், வயக்காட்டுல உழுவுறவன், களை பறிக்கிறவன், நாத்து நடுறவன், அறுவடை செய்யறவங்க, அவங்களுக்கான வருமானம் பெறுகிறது தான் விவசாயம் பெறுகிறது. விவசாயங்கிறது ஒரு தனி ஜட பொருள் அல்ல அது. அப்ப நீங்க குருவைக்கான விளைச்சலும் அல்லது சம்பாவுக்கான விளைச்சலும் சென்ற ஆண்டு அமோகமா இருந்துச்சு. ரெண்டுமே வந்து அதுக்கு காரணம் நல்ல மழை பெஞ்சிச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற அமைப்புகள் நல்லா அமைஞ்சிச்சு. அதெல்லாம் வந்து இயற்கை, அது மனித உழைப்புங்கிறது நாங்க எங்களால செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சாதான் அந்த நெல் தானியமா வந்துச்சு. இப்ப நீங்க குறிப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அறிவிப்புகள் நல்ல புது அறிவிப்புகள் இருக்கு. உதாரணமா இன்னைக்கு தூர் வாரத்துக்கு எவ்வளவு தேவை? 10,000 கோடி ரூபாய் தேவை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யறாங்க. இப்ப நீங்க கடையில போய் 135 கோடி ரூபாய்க்கான பணிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அது போதவே போதாது. அதாவது 10,000 கோடி பணிகள் 1161 தூர்வாரும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது பத்தாதுங்கிறாங்க. 1000 கோடி ஒதுக்கணும் இருந்தா தானே ஒதுக்க முடியும். அதாவது இருக்க தெரியாமையா வாக்குறுதி கொடுக்குறீங்க. அதாவது இதுல வந்து ஒரு ஆட்சியை ஒரு கட்சியை குறை சொல்றது இல்ல. இதுக்கு பதிலா யாரு அந்த மாதிரி சொன்னாலும் நாங்க கேட்போம். ஒரு விவசாயி உழவனுடைய கேள்விங்கிறது அது விஜயா அல்லது ஸ்டாலினா அல்லது எடப்பாடியாக அல்ல, சொன்னவங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம். நீங்க தானே சொன்னீங்க இதை ஏன் செய்யலன்னு நாங்க கேட்கிறோம். நீங்க வந்து ஏபிசி சேனல்ங்கிறது தஞ்சாவூர்ல காவிரி படைகளை ABCDEFGH இவ்வளவு சேனல் 26,000 சேனல் இருக்கு. அதாவது நீங்க வந்து ஆறுகள் 26 ஆறுகள், கிளை ஆறுகள்,
துணை வாய்க்கால்கள் இவ்வளவுலாம் சேர்த்து இவ்வளவு இருக்கிறப்ப நீங்க ஏதோ யானை பசிக்கு சோழப்பொறி மாதிரி ஏதோ சிலதான் புத்தகம். இன்னைக்கு நீங்க தஞ்சாவூர் வந்து பாருங்க, வடவாறு பொன்னியின் செல்வனுடைய அந்த கைக்கு எழுதுன அந்த வடவாறு நீங்க எங்க எட்டி போனா நீங்க உட்கார்ந்து உங்க நிருபர் மூலமா நீங்க பார்த்தா கூட வடவாருடைய 2 பக்கமும் ஆகாயத்தாமரம் மண்டி கிடக்கு. அதே மாதிரி எங்க பார்த்தாலுமே இந்த நீர் உறிஞ்சும் தாவரங்கள் என்ன தூர்வாடி இருக்கும். இது நான் வந்து ஒரு ஆட்சி மீது குறை சொல்வதாக தரிசை எடுத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி விவசாயிகளை. சரி, அப்ப சரி, நம்ம ஒரு ஆட்சியின் மீதான குறை இல்ல. எல்லா கடந்த காலங்களில் 2 ஆட்சிகள் மீது இருக்கிறப்ப இப்பதான் வந்திருக்காங்க தொலைநோக்கு திட்டங்கள், பரவலான திட்டங்கள், அடுத்தடுத்த திட்டங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சிவகுமார், ரொம்ப ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இருக்கு, ஆனா அதுக்கான நிதி ரொம்ப குறைவா இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்வை எப்படி சார்? அதுக்கான நிதி ஒதுக்கீடு அதான் நீங்க வந்து ஒரு ரிப்பனை வித்துட்டு பட்டுச்சேலை வாங்கிட்டு வாங்குற மாதிரி தான் அவங்க ஒதுக்குற தொகை குறைச்ச. ஒண்ணு ஒதுக்கப்பட்ட தொகையில அந்த ஒதுக்கிக்கிறது, அதாவது பெரும் புள்ளிகள் ஒதுக்கிக்குவாங்க, லஞ்சம் ஊழல் தலைவீழ்ச்சாடம். நீங்க பணம் அதிகமா ஒதுக்கீடு செய்ய செய்ய 60% கமிஷன் போயிடுறதுலாம் இருக்கு. அதுக்குதான் நான் எப்பவுமே இந்த பாசனதாரர் சபையெல்லாம் உருவாக்கி பாசனதாரர் சபைக்கு உயிர் கொடுத்து ஊழல் நடக்காம நிதி ஒதுக்கீடு அதிகமா இருக்கணும். ஏன்னா ஒரு ரிப்பன் வாங்குற காலத்துல பட்டுச்சேலை வாங்க முடியாது. ஒரு பாயிண்ட். இன்னைக்கு காவேரி பிரச்சனையை புதிய கோணத்துல பார்க்கணும். ஒண்ணு, இப்ப நீங்க திருக்காட்டுப்பள்ளி இருக்கு, காவேரி கல்லணை இருக்கு, கல்லணையிலேருந்து இங்க திருவையாறு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வெண்ணாறு, இந்த பக்கம் காவேரி கொள்ளடை. என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா வனவிலங்குங்கிறது நம்ம வெறும் காட்டு 2 பிரச்சனை இருக்குங்க. ஒண்ணு உப்பு, தண்ணி பூராமே உப்பா மாறிடுச்சு. இப்ப கள்ளப்பரம்புல ஏரி வெட்டிட்டு இருக்காங்க, செங்கலூர் ஏரி, அதுக்கு 5 அடியிலே உப்பு தண்ணி ஆயிடுச்சு. இப்ப கல்லணை பக்கத்திலேயே 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உப்பு வந்துடுச்சு. தண்ணி பூராமே கடல் நீர் உள்ள நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்பட்டு உப்பா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை தேவை. இப்படி நடக்கிறது தெரியுமா எங்களுக்கு? தண்ணீர் பூராமே உப்பாக மாறிக்கிட்டு இருக்குங்கிற அந்த உப்பு படிமம் உருவாகிட்டு இருக்கிற விஷயம் இந்த அரசாங்கம் அதை பத்தி ஆய்வு பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நினைக்கிறோம், அதாவது நீங்க வந்து வெறும் காட்டுப்பட்டி மட்டும் இல்ல, இந்த ரோட்ல நான் சொல்றேன், திருக்காட்டுப்பள்ளி கூத்தூர் இருக்கு, சாத்தனூருக்கு அந்த பக்கம் வந்தா குரங்குகள், வாழைய குரங்கு வைக்க மாட்டேங்க. யாரை பார்த்தாலும் இப்ப அது தெரிஞ்ச விஷயம். அது குரங்கு பூராமே வாழையை அழிக்குது. அப்ப நீங்க வந்து ஒரு பக்கம் காட்டுப்பட்டிகள், இன்னொரு பக்கம் இந்த குரங்குகள், பல விதமான இதோட நீர்த்தாள கோழின்னு வந்திருக்கு. இப்ப அதாவது புது புது ஆபத்துகளை ஒரு விவசாயி எதிர்கொள்றான் இன்னைக்கு. இதெல்லாம் நம்ம வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்ப அந்த முறையில தான் நான் கேட்கறது. அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகணும் மன்னார்குடியில முதல்ல என்ன சொன்னார்னா, அவரு நீ ஒரு விவசாயிக்கு 30 லட்சம் தள்ளுபடி ஆகும்னா, 30 லட்சம் கடன் தள்ளுபடி பண்ணா 30 கோடி உனக்கு லாபம் கிடைக்கும், தள்ளுபடி பண்ணு. தண்ணீர் வரின்னு ஒண்ணு இருந்துச்சு. 1967 அண்ணா முதல்வர் ஆகணும்னா மன்னார்குடியில ஒரு மாநாடு விவசாய மாநாடு நடக்குது. அப்ப என்ன சொன்னா, தெளிவா அறிவிச்சார், விவசாயிகளுக்கான கொள்கை எப்படி இருக்கணும்னா 30 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்கிற போது உனக்கு 30 கோடி லாபம் கிடைக்கும் என்றால் தள்ளுபடி பண்ணி அவனை உருவாக்க விடு அப்படிங்கிற மாதிரிதான் அவர் ஸ்டாண்ட் எடுத்தாரு. அப்ப இன்னைக்கு காவிரியுடைய பிரச்சனைகள் வந்து பல விதமான புது புது கோணங்கள் வந்துட்டு இருக்கு. தண்ணி புறாமே உப்பா போயிட்டு இருக்கு, தண்ணி இல்லாம போகுது, அல்லது தண்ணி உப்பா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல விதமான ஆபத்துகள், வனவிலங்குகள் ஆபத்து. ஏன் வனவிலங்கு சட்டத்துல புதுமையை யோசனை பண்ணுங்களேன். மாதவ் காட்கே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வெள்ளக்காரன் காலத்திலே வனவிலங்குகள் சம்பந்தமான சட்டம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து படிச்சு ஒரு பட்ஜெட்ல நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, வெறும் அந்த அவங்க இந்த கட்சி அப்படி சொல்லுது, அந்த கட்சி சொல்லுது, நீங்க கட்டாந்தரையில நீச்சல் அடிக்கணும்னு அவங்க சொல்லியிருக்கலாம், திமுக சொல்லியிருக்கலாம், அதிமுக சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்களும் அதே மாதிரி கட்டாந்தரை நீச்சல் அடிக்கணும் ஏன் சொல்றீங்க? என்ன வாய்ப்பு இருக்கோ அதுதானே நீங்க சொல்லணும். அந்த முறையில தான் இந்த பட்ஜெட் அணுகணும். இதுக்கான நிதி ஆதாரங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க வந்து பொக்லின் உட்பட எல்லா எந்திரங்களையும் அரசாங்கம் கூடுதலாக தயாரித்து உற்பத்தி பண்ணி நிதி ஆதாரத்தை பெருக்கலாம். இந்த ஏரிகள், வடுவூர் ஏரி இருக்கு, மாட்சி மீதங்கிய வடுவூர் ஏரி இருக்கு, கள்ளப்பரம்பூர், அல்லூர், அல்சபுரி, இப்ப நிறைய ஏரிகள் இருக்கு. சமுத்திர ஏரி இருக்க மாதிரியும் இல்ல. ஒரு இத்தாலி நாட்டுல நீர்வழி போக்குவரத்து நீர் தொடர்பு இணைச்சு ஒரு சுற்றுலா கொடுக்குறாங்க வனவருக்கு. அந்த மாதிரி பல புது யோசனைகளை நீங்க செய்யலாம். இந்த மாதிரி நிதி, அதாவது இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து புதுமையான முறையில வேளாண்மை விரிவாக்கத்தை அதிகப்படுத்தி கொண்ட விவசாயிகளுக்கு சலுகை அல்ல, யாசகம் அல்ல. ஏன்னா நீங்க உலகமே அழிஞ்சு பண்ணா கூட வயதாட்ட இருக்கிற விவசாயிகள் கொரோனா பில்லுன்னு நிரூபிச்சுட்டு இருக்கோம். அதனால விவசாயிகளுக்கு அவங்க மற்ற மாநிலங்களை சேர்ந்து, நீங்க ரிசர்வ் பேங்க் சொல்றீங்க, மகாராஷ்டிரத்துல எப்படி தள்ளுபடி பண்ணாங்க, விவசாயிகள் மகாராஷ்டிரத்துல எப்படி தள்ளுபடி பண்ணாங்க, அதே மாதிரி சத்தீஸ்கர்லயும் பல மாநிலங்களையும் விவசாயிகளுக்கு உதவி செய்யறதுல பல முன் உதாரணங்கள் இருக்கு. அதனால விவசாயிகளுக்கு உதவி செய்யறதுல, அதாவது பழைய காலத்துல சொல்லுவாங்க, இந்த அறிக்கை எப்படி மாறிடக்கூடாதுன்னா, திமுக
விஞ்ஞானபூர்வமான ஊழல் சொன்னாங்க. அது அதை பத்தி எனக்கு தெரியாது. அது மாதிரி விஞ்ஞானபூர்வம் பல பேர் பிராடான பட்ஜெட், இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் இது கவர் பண்ணாத தொடாத துறையே இல்ல. எல்லா சப்ஜெக்டையும் தொட்டிருக்கு. பெரிய சிந்திச்சுதான் அதை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அது வெறும் உருவாக்குற அந்த சிந்தனையோட நின்ற கூடாது. அதை விஞ்ஞானபூர்வமா நீங்க சொல்றா அதை அமுலாக்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து பேச ஏதோ கொஞ்சம் வருது, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்து கொஞ்சமாவது கொடுத்துருக்காங்கிறத ஒண்ணு சொல்றாங்க. நிறைய கருத்து சேர்த்து சுருக்கமா நான் ஏற்கனவே சொன்னதான், நிதி ஒதுக்கீடுங்கிறது ரொம்ப சொற்பம், இது பத்தாதுங்கிறது ஒண்ணு. 2020 பட்ஜெட் வந்து விவசாய நிதிநிலை அறிக்கை இதை விட மோசமா இருக்குங்கிற அச்சம் எனக்கு இருக்குங்க. எனக்கு கேட்டா மேகதாது திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு அதை வேண்டாம்னு சொல்லல, திருப்பி அனுப்பியிருக்கு. யார் திருப்பி அனுப்பியிருக்காங்கன்னா அந்த தெளிவு அறிக்கை டிபிஆர் ரிப்போர்ட் வந்து திருப்பி அனுப்புறாங்க. ஏன்னா ஒண்ணு வந்து முதல் தடவை அவங்க 2019 அவங்க பெங்களூருக்கு குடிநீர் தேவைங்கிறத ஒரு 4 டிஎம்சி சொல்றாங்க. அதுக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட அவங்க ஒரு கணக்கு போட்டு 2021 கொடுத்திருக்கிற டிபிஆர் ரிப்போர்ட்ல அவங்க பெங்களூருங்கிற நகரத்துக்கு மட்டும் தனியா குடிநீர் தேவை 44 டிஎம்சி, கிட்டத்தட்ட 2044 44 டிஎம்சி ஒரு நகரத்துடைய குடிநீர் தேவை. பெங்களூருங்கிற நகருக்கு மட்டும் குடிநீருக்கு 44 டிஎம்சி தேவைன்னு அவங்க கணக்கு போட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மாநகரம் இவ்வளவு நமக்கு கொடுக்கிற ஒரு தமிழ்நாடு, முழு தமிழ்நாட்டுக்கு பரம்பரையா கிடைச்ச தமிழ்நாட்டுக்கு தண்ணிகள் தேவை குறைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க சூழ்நிலை இருக்கு. இதை யாரு கண்டுபிடிச்சது? அரசாங்கங்களை கண்டுபிடிச்சிட்டு இதை பூவுலக நண்பர்கள் அவங்க ஆட்சியில போட்டு தெரிவிக்கிறாங்க. நாங்க கேட்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம், அது டிஎம்கே ஏஎம்கே எந்த கட்சி இருந்தாலும் போடணும். உதயநிதி கைது செய்யப்பட்டாரு, அதை உடனே விடுதலை வாங்க முடியல. ஒரு வார் டீம் தேவை. வார் டீம்னா ஒரு யுத்தம் பண்றதுக்கு சண்டை போடுறதுக்கு இல்ல, சட்ட ரீதியான ஒரு வார் டீம் தேவை. இவங்களால முடியும். உதயநிதிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் அது மாதிரி ஒரு வார் டீமை காவிரி பத்தின உருவாக்குறாதான் 2020 பட்ஜெட் இது ஆரோக்கியமா இருக்கணும் என்ற கருத்து. நன்றி சீனிவாசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.